அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் சொல்யூஷன்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல் இன்னும் நிறைய அமல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரஃபா நாளுடைய நோன்பை பற்றியும் அந்த நாளை நம்ம செய்ய வேண்டிய அமல்களை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அரஃபா நோன்புடைய சிறப்பை பற்றி. கடந்து போன ஒரு வருஷத்துடையதும் வரக்கூடிய ஒரு வருஷத்துடையதும் பாவங்கள் மன்னிக்கப்படும் அரஃபா நோன்புடைய வர்க்கத்தால். அரஃபா நாளில் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு திக்ர் இருக்குது. இந்த திக்ரை நம்ம எண்ணிக்கையின்றி சொல்லலாம். குறைஞ்சது 100 முறையாவது சொல்லணும். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த திக்ரை குறைஞ்சது 100 முறையாவது ஓதணும். இதோட குர்ஆனில் ஒரு சின்ன சூறா 3 தடவை ஓதுனாலே ஒரு குர்ஆன் ஓதுன நன்மை கிடைக்கக்கூடிய சூரா இஹ்லாஸ், குல் வல்லாஹு அஹத். இந்த சூறாவை அரஃபா நாளில் 1000 தடவை ஓதணும். ரொம்ப குறைஞ்ச நேரத்திலேயே நம்மால் இதை 1000 முறை ஓத முடியும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சூறாவையும் ஓதுங்க. நம்மளுடைய துவாக்கு இஜாபத்து நிறைஞ்ச நாளாக இருக்கக்கூடிய அரஃபா நாளில் இந்த திக்ரையும் இந்த சூறாவையும் ஓதி உங்களுடைய எந்த ஒரு ஹலாலான தேவைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட கேளுங்க. நம்முடைய துவாவுடைய தொடக்கத்திலையும் முடிவிலையும் ஹம்தும் சலாத்தும் எப்போதும் இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அல் ஃபாத்திஹி லிமா குலிக் வல் ஹாத்திமி லிமா சபக நாஸில் ஹக் பில் ஹக் வல் ஹாதி இலா ஸிராத்திகல் முஸ்தகீம் வ அலா ஆலிஹி ஹக்க கத்ரிஹி வ மிக்தாரில் அலீம். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.